தைவான். நீங்க பாருங்க என்ன மாதிரி வியூ இருக்கு பாருங்க. தூரமா வந்து ஒரு ஐலண்ட் தெரியுது. தைவான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தைப்பேயோட நார்த் சைடில் வந்து இருக்கோம்னு சொன்ன மாதிரி இன்னொரு விஷயங்க, இந்த இடம்லாம் பாருங்க எவ்வளோ க்ளீனாக நல்ல சரியான காத்தடிக்குதுங்க. என்னால் கேமராவே ஹோல்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு காத்தடிக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வியூ. நம்ம இப்போ வந்து எலியூ ஜியோ பார்க் வந்திருக்கோம். ஸோ இது வந்து திஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் தைவான். ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேச்சுரல் ராக் ஃபார்மேஷன் வந்து ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த ஜியோ பார்க்கில் வந்து we are gonna see the கேண்டல் ஸ்டிக் ராக், மஷ்ரூம் ராக், குவீன் ஹெட் ராக். இது எல்லாமே நேச்சுரலாக ஃபார்ம் ஆகணும். இது வந்து ஒரு 3 ஜோனில் பிரிச்சிருக்காங்க. ஜோன் 1, ஜோன் 2 அண்ட் ஜோன் 3. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ இது வந்து குவீன் ஹெட் ராக். சரி போய் நேரடியாக பார்ப்போம். எப்படி இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த வே. அப்படியே கொஞ்சம் நடக்கணும். உள்ள நடந்து தான் கடல் இடையில் ராக் ஃபார்மேஷனை பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. பாருங்கள், இது வந்து ஜோன் 1ல் வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் அ மஷ்ரூம் ஷேப் ராக் ஃபார்மேஷன். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே மஷ்ரூம் மாதிரியே இருக்குது. செம்ம ராக் ஃபார்மேஷன், ரியலி கிரேட். பாருங்க ஒன்று ஒன்றும் அப்படியே மஷ்ரூம் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அந்த ராக் ஃபார்மேஷன். வாவ், இட்ஸ் பியூட்டிஃபுல். சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி மஷ்ரூம் வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஃபார்மேஷன் பாருங்கள், அப்படியே ஜிஞ்சர் மாதிரியே இருக்குது. இஞ்சி மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க, நம்பவே முடியல. வேறு மாதிரி இருக்கு. எங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் திஸ் ஜியோ பார்க் இஸ் ரியலி 100% ரெக்கமெண்டேபிளுங்க. ஸோ இது மாதிரி இங்கே வந்து ஒரு சேஃப்டிக்காக ஸோ இந்த ராக் ஃபார்மேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. இது கீழே வந்து அழகாக அந்த தண்ணி ஓடி இருக்குங்க. இது கல் வந்து மண் மாதிரி இருக்குது, ஆனால் இது கல் தாங்க. நான் இப்போ கல் மேலே தான் நடந்து போயிட்டுருக்கேன். இது எல்லாமே கல் தான். சரியான காற்று, நிற்கவே முடியாது. பாருங்கள் இங்கே ஒரு ராக் ஃபார்மேஷன். குவீன் ஹெட் பார்க்க போகணும். இருக்குது சரியான இவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கடல். சரியான காற்று. காற்றுல இந்த அலைய பாருங்க. நான் பேசுறது கேட்குறதா தெரியல. அலைய பிரம்மாண்டமாக இருக்கு. ரயில் ஸ்டேஷன். ஸோ முன்னாடி இந்த ஜிடிபிஎஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேவ்ஸ்லாம் என்ன இதில் இருக்குதுன்னு நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க, வித்தவுட் எனி திஸ் திங். சூப்பருங்க. ஸோ நம்ம அந்த குவீன் ஹெட் ஃபார்மேஷன், பட் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய எங்கே ராக் ஃபார்மேஷன். இந்த ஜியோ பார்க் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஃபார்மேஷன் பார்க்க கிடைக்காதுங்க. இந்த பாருங்க எவ்வளோ அட்டகாசம். அப்படியே ஒரு சர்க்கிள். இது எல்லாமே நேச்சுரலாக ஃபார்ம் ஆகினது, எதுவுமே மேன்மேட் கிடையாது. வந்து கொரில்லா மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க, அதோட ஃபேஸு அதெல்லாம் பாருங்கள், அதோட மூஞ்சி கொரில்லா மாதிரி தான் இருக்குது. வாய்ப்பே இல்லைங்க. நேச்சர்னால் நேச்சர் தான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஒரு மண்டை மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து குவீன் ஹெட் ஃபார்மேஷனாக, இது வந்து நேச்சராக நடந்திருக்குங்க ராக் ஃபார்மேஷன்.
சூப்பராக இருக்குல்ல, இதுக்காகவே வரலாங்க. ஸோ ஃபைனலாக வந்தாச்சுங்க, குவீன் ஹெட் ராக் ஃபார்மேஷன். வேறு லெவலுங்க இது, அட்டகாசமாக இருக்குது. இதுக்காகவே தைப்பே வரலாம். சூப்பர், எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு மண்டை மாதிரி இருக்குது, மண்டையில் கொண்ட போடுறாங்க. சூப்பர்லாம். ஹாய் மக்களே, இது வந்து ஜோன் 3. ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் வாஷ்ரூம், ரெஸ்டாரண்ட், இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கேயும் ராக் ஃபார்மேஷன். ஃபோனே பிடிக்க முடியலங்க, இங்கே ஏதோ ஐஃபோன் ஃபார்ம் ஆகிருக்கான், ஆனால் குட்டியாக தான் இருக்குது. இது வந்து இட்ஸ் எ ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், லைவ் ஃபிஷ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து வறுத்து அவங்க கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒன்று. ஸோ இதை வந்து வறுத்து வந்து அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. இதோ பாருங்கள், லாப்ஸ்டிக். ஸோ நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, எல்லாமே உயிரோடு இருக்குது. நத்தை இருக்குது, எல்லா மீனும் இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள், எல்லா மீன் உயிரோடு இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்க அதை செஞ்சு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மீன் இருக்குது. இந்த மீனெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எடுத்து வெயிட் போட்டு வறுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நம்ம ஊரில் வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா சொல்லுங்கள், அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜியோ பார்க்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இதுதான் ரோடு. இதை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இங்கே 7-Eleven கடை இருக்குங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக யாரும் வந்தாலும் ஈஸியாக சர்வை பண்ணிடலாம். நம்ம சாண்ட்விச் அது மாதிரி சாப்பிட்டுட்டு காலத்தை தள்ளிடலாம், இன்கேஸ் உங்களுக்கு லோக்கல் ஃபுட் பிடிக்கலன்னா. ஸோ வாங்க, ஜியோ பார்க் விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். அது வரைக்கும் பாய். ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து மலை ஏறி மேலே வந்து ஜியோஃபன் வில்லேஜ் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், கீழே வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள் இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது இந்த கோவிலில். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கோல்டு மைனாக இருந்ததான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டெல்லாம் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ வாங்க ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம் என்னான்னு. கொஞ்சம் கீழே இறங்கி போனோம், வாங்க பார்ப்போம். ஸோ ஜியோஃபன் வில்லேஜ். ஸோ வாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது வியூ பாயிண்ட் போகிறோம். வாவ், சான்ஸே இல்லை, எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ அந்த ஜியோ பார்க் போனோம் இல்லையா, அதை தான் இந்த ஏரியா. இங்கேருந்து தான் நம்ம ஜியோ பார்க் பார்த்துட்டு இப்போது மலை மேலே ஏறி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வீடு மாதிரி இருக்குங்க இல்லையா, அது வீடு இல்லை, அது எல்லாமே வந்து இட்ஸ் அ கிரேவியார்ட். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், மேலெலாம் இருக்குது, அதெல்லாம் வீடு இல்லைங்க. இங்கே எப்படின்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ப்ரைவேட் வண்டி வந்து மேலே விட்டுறாங்க. ஆனால் கீழே வந்து ஒரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் அப்படி குரூப்போட ஒரு கோச்சில் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து மாற்றி இங்கே வந்து கவர்மெண்ட் கோச்சில் வரணும். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸுனால் நம்ம ஊர் பஸ் மாதிரி இல்லை, ரொம்ப அட்டகாசமாக ப்ரைவேட் பஸ்ஸை விட சூப்பராக ஏர் கண்டிஷன் பஸ். ஸோ இவங்கெல்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி கீழே இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கவர்மெண்ட் பஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் பாருங்கள், கொய்யா வந்து இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ளம் பவுடர், இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஹோட்டல்லையும் ட்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம ஊரில் வேர்க்கடலை கடலை பாருங்கள், ஆனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்மளும் ஒன்று வாங்கிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. சாப்பிட்டு பார்த்தேன், ஃப்ரீ சாம்பிள்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ லோக்கல் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய மஷ்ரூம்னு. ஸோ கேரி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய லோக்கல் திங்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. டீ, காஃபி, செவரியன்ஸ், ஐஸ்கிரீம், லோக்கல் ஃபுட், இது எல்லாமே இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ ஜோஃபன் ஷாப்பிங் ஸ்ட்ரீட். ஸோ நிறைய லோக்கல் ஐட்டம்ஸ். ஸோ நம்மளும் வேர்க்கடலை பர்ஃபி, கொய்யா வாங்கியிருக்கோம். அப்புறமா என் பொண்ணுக்கு ஸ்ட்ராபெரி பிஸ்கெட்ஸ் வாங்கியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்காது.
நிறைய இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தைவான் வந்தீங்கன்னா ஜோசன் ஸ்ட்ரீட்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. 100% ஒர்க். ஸோ இந்த மார்க்கெட் கீழே இறங்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த லைட்டு. இதெல்லாம் நைட்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்குமா, ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக லைட்டப் ஆகி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பட் இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக கீழே இறங்கிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மழை வந்துன்னே இருக்குங்க. ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். படியெல்லாம் நீட்டாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய மார்க்கெட், எவ்வளோ கூட்டம் வந்தாலும் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து ஷன்பிங் தேட்டர். ஸோ பழைய காலத்தில் பாருங்கள் இப்படி தான் இந்த கடைங்கள்லாம் இருந்ததா. இந்த தேட்டருக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பாருங்கள். ஸோ இங்கே அந்த ட்ரெடிஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் தான் நடக்குமா. ஓ பாருங்கள், பழைய காலத்து தேட்டர் தைவானில் எப்படி இருக்குன்னு. வெரி நைஸ். இது ஏதோ படம் போயிட்டுருக்கு. இது அந்த பழைய காலத்து கேமரா, இதை வச்சு தான் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த தேட்ரு. இது பாருங்கள், சூப்பராக எல்லா விஷயமும் ப்ரிசர்வ் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் தைவானீஸ் ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து சைனீஸ் இல்லை, இட்ஸ் அ தைவானீஸ் ட்ரெஸ். இப்போ அந்த இப்படி தான் இருக்கும். இப்போ யாரும் இது மாதிரி போடுறதில்ல, பட் இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்குது. காலத்தில் வந்து இந்த மாதிரி இந்த கொம்பு இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பசங்க வந்து ஸ்ட்ரீட்டில் சுற்றுவாங்களாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சிட்டியை வந்து சிட்டி ஆஃப் சேட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கோல்டு மைன்ஸ் வந்து பண்ணுற டைமில் வந்து இங்கே மக்கள்லாம் ரொம்ப ஏழையாக இருந்திருக்காங்க. அவங்க வேலையும் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஒரு தைவானீஸ் வந்து ஒரு டைரக்டர் மூவி ஷூட் பண்ணதுனால இந்த ஏரியா பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. ஸோ தைவான் வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க. ஹாய் மக்களே. ஸோ இப்போ வந்து ஸ்ரீஃபன் வாட்டர் ஃபால் போயிட்டுருக்கோம். தைவானோட மழை வந்துடுச்சுங்க, சரியான மழை. ஐயோ, வாட்டர் ஃபால் போகிறதுக்கு வழி, வாட்டர் ஃபால் நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள், மழையும் வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, போய் பார்ப்போம். ஏறுறது தான் எப்படின்னு தெரில, பெரிய பெரிய படியாக இருக்குது. இங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ வாங்க போய் வாட்டர் ஃபால் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜும் இருக்கான். ஸோ அதுவும் இந்த தைவான் மக்கள் வந்து ரொம்ப அன்போடு இருக்காங்க. என்ன எப்போ ஹெல்ப் வேணாலும் எது வேணாலும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஏதோ ரோடு தெரியலையே அவங்களே கையை கூட்டு போய் காமிக்கிறாங்க. ரொம்ப நீட்டான கண்ட்ரி அண்ட் மக்கள் ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தைவான் பிளான் பண்ணுங்கள். 100% ஒர்த், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ வாட்டர் ஃபால் கிட்ட போய்ட்டு கால் பண்ண பாருங்க. ஐ திங்க் இது அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி, இது ஒரு அழகான பிரிட்ஜ், ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவன் இந்த வேலை தான் நடந்து வந்தேன். தண்ணி போகுது, பார்ப்போம். வாட்டர் ஃபாலோட டைமிங் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். வாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம். பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஸோ அப்படியே ஆடுதுங்க. இந்த கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த பிரிட்ஜு. 4 பக்கம் காடு, நடுவில் நம்ம இருக்கோம். பாருங்கள், தண்ணி ரொம்ப அழகான ஏரியாங்க. ஏன் வந்து இவ்வளோ அன்ரேட்டடாக தைவான் இருக்குன்னே தெரியல. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது ரெயின் ஸ்டாப்ட். பழைய காலத்து ரயில்வே ட்ராக்கு. சூப்பராக இருக்கு. இல்லை, கோவிலெல்லாம் குதிரை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குதிரை வச்சுருக்காங்க ஸ்டாச்சு. ஒரு குதிரையும் ஒரு பக்கம் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்குங்க. ஆனால் அந்த பக்கம் பார்க்குது, ஒன்று இந்த பக்கம் பார்க்குது. ஆனால் எவ்வளோ அழகாக உட்கார்றதுக்கு இடம். ரொம்ப நல்லா இந்த வாட்டர் ஃபாலே இதை பாருங்கள், போகிற வழி எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம நாட்டிலையும் இது மாதிரி இருக்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்பட்றேன். ஸோ இது மாதிரிலாம் இருந்தால் நம்ம இன்னும் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணலாம். நம்ம நாட்டில் இல்லாதது தான். இதை பாருங்கள், இங்கே எவ்வளோ குதிரை, ஒரு ஒரு குதிரையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. இந்த கோவில் தாங்க இருக்கு. ஒரு கோவில் இருக்கு. இதோ உட்கார இடம் உள்ள பாருங்க, நிறைய மீனுங்கெல்லாம் வளர்த்துருக்காங்க. நடுவில் நீங்கள் உட்காரலாம். அதுதான் வழி. அப்படியே உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஃபேமிலியோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, இந்த குட்டி பசங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா குதிப்பாங்க. அவ்வளோ பெரிய பெரிய மீனாக இருக்குது. இது ஃபுல்லாக மீன் தாங்க. அட்டகாசமாக நெருங்கி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்பா போயிட்டே தான் இருக்கும், வரமாட்டிருக்கு. ஓ, ஸோ ஃபைனலாக கிட்ட நெருங்கிட்டோம். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். மக்களே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்ம வந்துட்டோம். இட்ஸ் அ மினி நைகராங்க. நைகரா ஃபால்ஸ் பார்க்குற மாதிரியே இருக்குது யூஎஸ்லேருந்து. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பா, ஒரு குதிக்கலான்னு இருக்குங்க. நீங்கள் வந்து உள்ளே குளிக்க அலவுட் இல்லை, பட் நயகரா மாதிரி தாங்க இருக்குது. எல்லாம் வந்தாச்சு மேலே. சரியான மூச்சு வாங்குதுங்க. டிரைவர் எங்கேயே வர சொல்லிட்டு வந்தவொடனே கிளம்ப வேண்டியதான். ஓகே, பாய். ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து ஸ்ரவன் வில்லேஜில் இன்னொரு பாட்டில் இருக்கோம். அந்த வாட்டர் ஃபால் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஸ்கை லேண்டன். ஸோ அதில் வந்து பேரை எழுதி விட்டு அப்படியே மேலே பறக்க விட்டுடுறாங்க. அப்படியே பறந்துடுதுங்க இது. ஸோ நீங்கள் உங்கள் பேரை எழுதிட்டு அப்படியே ஸ்லோவாக விட்டிங்கன்னா அப்படியே மேலே பறக்குது. பாருங்கள், எல்லாரும் அவங்க பேரை எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேரை நீங்களே எழுதலாம். பேரை நீங்களே எழுதிட்டு அது அப்படியே மேகத்தில் வந்து பறக்க வைக்கலாம். அதை பாருங்கள், அப்படியே பறக்குது. எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒன்று எழுதி குரூப்பாக கூட்டமாக வந்து பறக்க விட்டுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள், இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது இல்லையா? ஸோ ட்ரெயின் வரும்போது எல்லோரும் ஒதுங்கிடுவாங்க. ஸோ நம்ம வியட்நாமில் பார்த்துருப்போம் ட்ரெயின் ஸ்ட்ரீட். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒன்று. பட் இங்கே வந்து அழகாக அந்த ஸ்கை லேண்டனை வந்து பறக்க விடுறது ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளும் வந்து ஸ்கை லேண்டன் பறக்க விட போகிறோம். ஸோ லெட்ஸ் ரைட் STU Holidays. STU. And okay, the other side also we can ride. So here I want to write my family. Venkatesh. Ramya. Praveen. And Pravya. So it's a nice family. ஸோ பார்ப்போம் இதை பறக்க விட்டு என்ன ஆகுதுன்னு. யா, தேங்க்யூ. ரியலி ஐ லவ் Taiwan. ஓகே, சூப்பர். ஸோ வாங்க பறக்க விட்டு பார்ப்போம். ஸோ ஐ கேன் டூ அதர் சைட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஐ love family. Yeah, thank you. STO Holidays Sky Lantern is ready. இப்போ வந்து பறக்க விட போகிறோம். சரி வாங்க பறக்க விடுவோம். லேண்டன், ஸ்கை லேண்டன், இட்ஸ் ஃப்ளைங். ஸோ இது மாதிரி எல்லாருமே பறக்க விட்டுட்ருக்காங்க. இதோ பாருங்கள், இங்கே ஒன்று பறக்குது. செம்மையாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்குது உண்மையாகவே. ஒரு அதை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ். உங்கள் ஃபேமிலி பேர், உங்கள் கம்பெனி பேர் எதுனாலும் எழுதி நீங்கள் அனுப்பலாம்.
ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போது தாயோட ஆக்சுவலி இது டவுன் சவுத்தில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஐஸ்கிரீமு. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ண போகிறாங்க. இது தோசை மாதிரி இருக்குது. அதில் நட்ஸை வந்து இது மாதிரி கிரைண்ட் பண்ணி அதில் போட்டு அதில் ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்பாங்களாம். பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு கொத்தமல்லிலாம் போடுறாங்க அங்கே ஐஸ்கிரீமில், அதான் தெரியல. பட் என்னோடய பர்சன் வந்து இதை சாப்பிட்டே ஆகணும், இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் தாய்வானுக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து சாப்பிட்டு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குமா. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது சவுத் அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் தாய்வானில் தான் கிடைக்குமா. ஆனால் இப்போது நிறைய டிமாண்ட்னால வந்து இப்போது நார்தர்ன் சைட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இது பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ இதை வந்து இப்போது சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வேற லெவலில் சூப்பராக இருக்கு. செம்ம செம்ம ஐஸ்கிரீம், சூப்பர். அந்த வெயிட்டும் முடிஞ்சு போச்சு. இதோ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ராக்ல வந்து ட்ரெயின் வர ஆரம்பிச்சிது. இப்போ அந்த ஸ்கைலைன் விட்டவங்கலாம் தூரமாக போயிட்டாங்க. இதுதான் இட்ஸ் லோக்கல் ட்ரெயின். அங்கே ஒரு ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லக்கிங்க, ட்ரெயினும் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது வந்து இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் நாங்கள் தாய்பேயில். ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நின்று போவோமா. இப்போ நிறைய டூரிஸ்ட் இறங்கி இந்த ஸ்கை லாட்டின் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பாருங்க எத்தனை பேர் இறங்குறாங்க. வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு, நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம். இல்லை நாளே கண்டினியூ பண்ணுறதால 1 hour ஆகும் இங்கேருந்து தாய்பே சிட்டிக்கு போக. ஸோ பாய், கேட்ச். ஸோ இதை பாருங்கள், ட்ரெயின் வருதோடனே எல்லாருமே ஓடுறாங்க. திருக்கடிச்சு எவ்வளோ கூட்டமாக இருந்தது, இப்போ ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸோ ட்ரெயின் வருது. ஸோ கிளம்பலான்னு தான் இருந்தேன், ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. அதான் சரி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோம், உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு தான். இப்போ பாருங்கள் ட்ரெயின் வருது. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்தது. இந்த ஸ்கை லாண்டன்லாம் பறக்க விட்டுருந்தாங்க. இப்போ பாருங்கள் யாருமே இல்லை. வருது. ஒரு ட்ரெயின் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. அப்படியே கிட்ட இருந்து போவோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சின்ன ஸ்ட்ரீட்டு, 4 பக்கம் மக்கள் இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ மக்களே, ட்ரெயினை பார்த்தாச்சு, வாங்க போவோம். அவ்வளோதான், இன்றைக்கி டே இதோட ஓவர். ஸோ ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். ஸோ ட்ரெயினுக்கு ஒரு பாய், இந்த லாட்டின் சிட்டிக்கு ஒரு பாய். ஓகே பாய். இப்போ நம்ம வந்து லாங் ஷேன் டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் இன் தாய்வான். ஸோ இங்கே வந்து புத்திசம் இருக்குது. ஸோ அதை வந்து கும்பிடுறாங்க. யூ கேன் சி தி அந்த ஓல்ட்னஸ், ஓல்ட் பில்டிங் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தாய்வானில் எல்லா விஷயமும், ஒரு சின்ன விஷயம் கூட ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு மீனிங் சொன்னாங்க. லாங் ஷான் டெம்பிள்னால் இட்ஸ் அ ட்ராகன் மவுண்டன் சம்திங் சொன்னாங்க.